அப்ப வீட்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. வீட்ல எல்லாரும் நிக்க வச்சு பல்லவன கேட்டுட்ருப்பாங்க. அப்போ பல்லவன் திரும்பி எல்லார்ட்டயும் போய் மன்னிப்பு கேட்பான். "நான் வந்து தப்பே பண்ணல" அப்படின்னு. அப்ப நிலா சொல்லுவா, "அது எப்படி? நீ இப்ப வந்து ஹோட்டலுக்குன்னு போயிட்ட. போன பிறகு அத வந்து நாங்க போகவே இல்ல, தப்பு பண்ணலன்னு சொன்னா யாரு நம்புவாங்க உன்னைய? இப்ப நீ ஆம்பள பையன். நீ தப்பிச்சு வந்துருவ. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா காயத்ரியோட நிலைமைய நெனச்சு பார்த்தியா? ஒரு கேர்ள கூட்டிட்டு போகும்போது, அத நீ யோசிக்க வேண்டாமா? நீ அவளுக்கு என்ன பிரச்சனை வரும்னு? இப்போ உன்ன விட அவளுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும் தெரியுமாடா? இப்ப அவங்க வீட்ல சொன்னாலும் ஒத்துக்குவாங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க தானே! அப்டி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் தப்பே பண்ணல அண்ணே அப்டின்னு சொல்லும்போது, சேரனும் அடிச்சுருவான், சோழனும் திரும்ப அடிச்சுருவான். சேரன் சொல்லுவான், "நீ கேட்கும் போதெல்லாம் காச உனக்கு குடுத்தேனடா. நீ வந்து நாங்க பட்ட கஷ்டத்த நீ படக்கூடாது அப்டிங்கிறதுக்காக தானே நான் வந்து உனக்கு எல்லாமே குடுத்தேன். கேட்காம காசு குடுத்தேன். ஆனா நீ இப்டி வந்து தப்பு பண்ணுவேன்னு நெனைக்கவே இல்ல. உன்னைய வந்து தம்பின்னு சொல்லவே எனக்கு இப்ப அசிங்கமா இருக்கு. என்கிட்டலாம் வராத போ" அப்டின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவான். பல்லவன் வந்து பாண்டிகிட்டயும் போய் கெஞ்சுவான். "அண்ணே தப்பு நான் பண்ணவே இல்லண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து "நீ இப்ப சொன்னாலும் எங்களால நம்ப முடியாதுடா. நீ முதல்ல ஒழுங்கா இருக்க பாரு, போ அங்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திட்டி விட்டுருவான். அப்படி எல்லாரும் திட்டிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா அங்கேருந்து வருவாரு. நடேசன் சொல்லுவாரு, "உனக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்கணும். படிக்க வேண்டிய வயசுல உனக்கு இந்த மாதிரி உனக்கு கேட்குதா? முளைச்சு 3 இல விடலாம் ரூம்பு போட வேண்டியிருக்கா ரூமு. ஏன் உனக்கு உங்க ஆத்தா புத்தி அப்படியே வந்துருச்சா?" அப்படின்னோனே எல்லாரும் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அப்போ திரும்ப இவனும் வந்து, "நீங்க இப்படிலாம் பேசாதீங்கன்னு" சொல்ல வருவான். "இங்க பாரு கைய நீட்டி ஏதாவது பேசினா கொன்னு விடுவேன் பார்த்துக்கோ. இனிமே யாராவது உன்னைய அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன்னு ஏதாவது சொல்லணும். அதுக்கப்புறம் இருக்கு இந்த நடேசன பத்தி" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. எல்லாரும் அமைதியா தான் கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கோவத்துல மாறி, மாறி இவன திட்டிட்டு எல்லாரும் போயிருவாங்க. அப்போ நிலா மட்டும் அவனுக்கு வந்து சொல்லுவா, "இனிமே நீ ஒழுங்கா இரு. இந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணாம பார்த்துக்கோ" அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு அயனார் துணை சீரியல் முடிஞ்சது.